வணக்கம். நம்ம ஜெயா கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து அவினாசிலேருந்து திருப்பூர் வர வழியிலிங்க தண்ணீர் பந்தல் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆகிருக்குங்க. கருப்பாயங்களுக்கு எதுக்கால சிக்னலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்மகிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் 90% இருக்குங்க. கொங்கு மண்டல் நம்பர் தான் 90% எல்லா வண்டியுமே இருக்குங்க. நம்ம சர்வீஸ் ரெக்கார்டு ரேஞ்சில் தான் வண்டி இருக்குங்க. வாங்க வண்டி பார்க்கலாம் வாங்க. ஹோண்டா சிட்டிங்க, எஸ்வி மாடல், 2015 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. 1,20,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வண்டி. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், நீட் அண்ட் கிளியராக இருக்கும். தெளிவாக இருக்கு வண்டி, ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. ஒரே ஓனரில் இருக்கும் வண்டி. கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குங்க. நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற ரேட் 6,10,000 கஸ்டமர் கேட்குறாங்க. சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி வாங்கிக்கலாங்க. வண்டி நல்லா இருக்குங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். லிமிடெட் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 லேக் 5 to 550 மட்டும் லோன் வாங்கிக்கலாங்க. ஷிஃப்ட் ZDI சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. ஃபேன்சி நம்பர், திருப்பூர் நம்பருங்க. ஒரே ஓனரில் இருக்குங்க. வண்டி வந்து கஸ்டமர் வந்து 6,35,000 கேட்குறாருங்க. 2018 மாடலுங்க. இன்டீரியரில் பாருங்கள், வண்டி 64,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டில் தான் வண்டி இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,50,000 லோன் வாங்கிக்கலாங்க. இப்போ டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 75,000 கையில் இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாங்க. வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்தீங்கன்னா கூட தப்பு இல்லைங்க, நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க. வண்டி நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. ஷிஃப்ட்டுங்க, 2011 நவம்பருங்க. வண்டி ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. வண்டி லோக்கல் நம்பர், திருப்பூர் நம்பருங்க. டயர் பார்த்தீங்கன்னா அப் டு 75% இருக்குங்க. வண்டி வந்து கஸ்டமர் வந்து 3,65,000 கேட்குறாருங்க. ஒரு சின்ன நெகோசியபிளில் வாங்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ரைவேட் ஃபைனான்ஸில் பண்ணிக்கலாங்க. லிமிடெடில் பண்ண முடியாது, ஏன்னா 11 மாடலுக்கு தரமாட்டாங்க. வண்டி சீட் கவர் இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. இதுக்கு ப்ரைவேட் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 லோக்கல் ஃபைனான்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. நம்ம திருப்பூரில் இருக்கணுங்க, ஆனால் வெளியூர் கஸ்டமர் கிடைக்காதுங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாங்க. இது ரெனால்டு டஸ்ட்டுங்க, 2015க்கு 16ங்க ரிஜிஸ்ட்ரேஷன். 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45% இருக்குங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க, நீட்டாக இருக்குது. இன்டீரியரில் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் தான் இருக்குது. 85 BHP இருக்குங்க வண்டி. சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க, நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. கஸ்டமர் வந்து இதுக்கு 5,10 கேட்குறாருங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி கொடுப்பாருங்க. இது லிமிடெட் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபா நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும் லோன் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வண்டி நல்லா இருக்குங்க, அடிபார் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. இன்ஜின் நம்ம கேரண்டியாக கொடுக்கலாங்க. 1,10 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குங்க. இதுக்கு வேணால் PDF கொடுத்துர்லாங்க, சர்வீஸ் ரெக்கார்டு PDF நம்ம கொடுத்துர்லாங்க. இது மாருதி வேகனாருங்க, 2009க்கு 10 சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கஸ்டமர் வந்து 2,45 கேட்குறாங்க. FC இன்சூரன்ஸ் நம்ம லைவ் பண்ணி கொடுத்துர்லாங்க. 35,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குங்க வண்டி. பாருங்கள், சர்வீஸ் ரெக்கார்டு தான், நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க. வண்டி பாடி வந்து அடிபடாத இருக்கு, ஒரிஜினல் பெயிண்டோடய இருக்குங்க. வண்டி நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 1,000 ரூபா வாங்கி கொடுத்துடலாம். 1,50,000 வாங்கி கொடுக்கலாங்க. திருப்பூர் கஸ்டமராக தான் வாங்கி கொடுத்துடலாங்க. வண்டி பாருங்கள், அடிபாடே இருக்காதுங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 35,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குங்க. 35,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு. நீங்கள் எந்த மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாருதி ஷிஃப்ட்டுங்க, ஆட்டோமேட்டிக்குங்க, 2018 சிங்கிள் ஓனருங்க. வண்டி 1,50,000 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு கஸ்டமர் வந்து 5,50,000 கேட்குறாருங்க. வண்டி நீட்டாக இருக்கும். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% மட்டும்தான் இருக்கும். அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. ஒரு 5,000 கொடுக்கலாங்க. வாங்க, ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரலாங்க. நல்லா இருக்குது, வாங்க வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4,50,000 லட்சம் ரூபா லோன் வாங்கிக்கலாங்க. லோக்கல் ஃபைனான்ஸில் கூட ஒரு 4 லட்சம் ரூபா நம்ம வாங்கிக்கலாங்க, திருப்பூர் கஸ்டமர் வந்தாங்க. பாருங்கள், ஷிஃப்ட்டு ZDI சிங்கிள் ஓனருங்க, திருப்பூர் நம்பருங்க, 2015 மாடல். வண்டி பாருங்கள், நீட்டாக கிளியராக இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, டிரைவன் ஆகிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா பக்கம் நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. லோனே கிடைக்கும். நீங்கள் டவுன் பேமெண்ட்லேயே இந்த வண்டி எடுத்துக்கலாம்.
கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா 5,10,000 தான் கேட்குறாங்க. வாங்க வண்டி தரமாக இருக்கும். அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% கண்டிஷனில் தான் இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்டு இருக்குது பாருங்கள். இந்த வண்டி நல்லா இருக்கும். சிங்கிள் ஓனர்ஷிப், லோக்கல் நம்பர்லேயே இருக்குங்க, திருப்பூர் நம்பருங்க. வாங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன நெகோசியபிள் பண்ணி நான் வண்டி வாங்கி தரலாங்க. ஹுண்டாய் இயானுங்க, ஒயிட் கலர் வண்டிங்க, எரா ப்ளஸ்ஸுங்க, 55 நம்பருங்க, TN 55 நம்பர். டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே புதுசுங்க, 100% கண்டிஷனில் இருக்குது. வண்டி 1,00,000 கிலோமீட்டர் டிரைவ் இன் ஆகிருக்குங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி கிடையாதுங்க. இன்டீரியர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம இது வந்து 2,55,000 தான் கஸ்டமர் கேட்குறாங்க. இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. பேங்க் ஃபினான்ஸ் அந்த செக்டரில் போயிட்டீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 1,90,000 லோன் கிடைக்குங்க. ப்ரைவேட்டில் லோக்கல் ஃபைனான்ஸ் போனீங்கன்னா ஒரு 1,75,000 இப்போ கிடைக்குங்க. டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 இருந்துச்சுன்னு இந்த வண்டி நம்ம பை பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. ஹுண்டாய் i10ங்க. இது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. 2010 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்க. 64,000 கிலோமீட்டர் மட்டும் தான் வண்டி டிரைவ் இன் ஆயிருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். கண்ணாடி எல்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி 64,000 மட்டும் தான் ஓடி இருக்கு. கஸ்டமர் இது கேட்குற 2,55,000 கேட்குறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. வண்டி நல்லா இருக்குங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து 1,50 to 1,75 நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தாங்க. பாருங்க, மாருதி 800ங்க, MPFI 5 ஸ்பீட் இன்ஜினுங்க, லோக்கல் நம்பர் தாங்க. இது வந்து 3 ஓனர்ஷிப் FC லைவ் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணுங்க. ஒரு 67,000 வண்டி கொடுத்துர்லாங்க. வண்டி நல்லாயிருக்கும். பேட்ரி போட்டு கொடுத்துர்லாங்க. வண்டி தரமாக இருக்கும். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கண்டிஷனில் இருக்குது. ஒரு 67,000 நம்ம கொடுத்துர்லாங்க. வண்டி பாருங்க, இன்டீரியரில் நீட்டாகவே இருக்குங்க. இது ரெனால்ட் குவிட்டுங்க, 1000 cc RX2 வேரியண்ட்டுங்க, ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுங்க, லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் நம்பருங்க. வண்டி டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,4 ரூபா கேட்குறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிளில் கொடுக்கலாங்க. வண்டி நல்லா இருக்குங்க. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. தெளிவாக இருக்குங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தாங்க. இது நெகோசியபிள் பண்ண முடியாது. கஸ்டமர் வந்து வெரி வெயில் 3,4 தான் தரலான்னு சொல்லிட்டாருங்க. 3,000 ரூபா கேட்டார், 3,4 ஃபைனல் தரேன்னு சொல்லியிருக்காருங்க. i10 1.2 கப்பா இன்ஜினுங்க, செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 2008 9 ரிஜிஸ்ட்ரேஷன். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% கண்டிஷன் இருக்குது. கோயம்புத்தூர் நம்பர் தாங்க. வண்டி 72,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் இன் ஆகிருக்கு. வண்டி தரமாக இருக்குது. இந்த சீட் கவர் இன்டீரியர்லாம் பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க. ஒரு 1,40 to 1,50 வாங்கிக்கலாங்க. கஸ்டமர் கேட்குற 2,10,000 தான் கேட்குறாருங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கலாம். பாருங்கள் வண்டி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். அடிபார் ரீப்ளேஸ் ஒரிஜினல் பெயிண்டோடய இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்களேன். லோக்கல் நம்பருங்க, கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குங்க. இது ஸ்விஃப்ட் டிசைர் Z8 வேரியண்ட்டுங்க, டீசல் மாடலுங்க. இது 2016. டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஒரு 60 to 70% கண்டிஷனில் இருக்கும். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்டீரியரில் ரொம்ப சுத்தமாக இருக்கும். கஸ்டமர் வந்து 6,4 லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க, Z8ங்க, டபுள் ஏர் பேக், ABS எல்லாம் வந்துருங்க. 84,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆகிருக்குங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி. வாங்க ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபைனான்ஸ் போயிட்டீங்கன்னா ஒரு 5,000 ரூபா, 5,50,000 நம்மளுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க. சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 5,000 ரூபா கிடைக்குங்க. ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போயிட்டீங்கன்னா, அதாவது லோக்கல் ஃபைனான்ஸில் போயிட்டீங்கன்னா ஒரு 4,000 ரூபா, 4 ரூபா கிடைக்குங்க. மீது நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது 2012 Volkswagenங்க போலோ, 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2,75,000 கேட்குறாங்க கஸ்டமர். சென்னை நம்பர் தாங்க. வண்டி நல்லாயிருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 50% இருக்குங்க. 50 to 60% இருக்குதுங்க. இன்டீரியரில் நீட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் தான் கிடைக்குங்க. பேங்க் ஃபைனான்ஸ் ஆப்ஷனல் இல்லை. ஏன்னா மாடல் 12ங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,25 ரூபா லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்கிக்கலாங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் வாங்க ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரலாங்க. ஜென் எஸ்டிலோங்க, கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர் இருக்குது. 89,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 60 to 70% இருக்குங்க. வண்டி இது கஸ்டமர் 2,40,000 கேட்குறாருங்க. 11 கடைசிங்க. இதுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியுங்க. ஒரு 1,000 ரூபா ஒரு 1,60,70 பண்ணிக்கலாங்க.
வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரிஜினல் பெயிண்டோடய வண்டி இருக்குங்க. நல்லா இருக்கும் பாருங்கள். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவாவோட ஸ்பேஸ் இருக்குது அந்த குவாலிட்டியில். சின்ன வண்டியில் இன்னோவான்னு சொல்லுவாங்க அதை, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்கள். ஒரே ஓனர், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கண்ணாடியெல்லாம் பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது பாருங்கள். RFIDயில் அப்படியே இருக்குது பாருங்கள், ஸ்டிக்கர்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். கோயம்புத்தூர் நம்பருங்க. வாங்க, இது பெஸ்ட்டாக பை பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரேங்க. இது மாறுதி ஈகோங்க. 2021 கடைசி 22 ரெஜிஸ்ட்ரேஷன், திருப்பூர் நம்பருங்க. வண்டி பாருங்கள், டயர் 4 புது டயர் போட்டிருக்கிறாங்க. ஒரு 45,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்குங்க. சீட் கவர் இன்டீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். செட்டு கம்பெனி செட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும் வண்டி. ஒரே ஓனர் தாங்க. இது ஈகோ ஸ்டாருங்க. 5 சீட்ரு ஏசிங்க ஆல்ட்ரு பண்ணி 7 சீட்ரு பண்ணியிருக்கிறாங்க. வண்டி நல்லா இருக்குது. ஃபுட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. தெளிவாக இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம பேங்க் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா, 4,50,000 4,45,000 வாங்கிக்கலாங்க. கஸ்டமர் கேட்கறது 5,10,000 கேட்குறாருங்க. இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணால் டவுன் பேமெண்ட்டு தேவையில்லைங்க. நல்லா இருக்குங்க. ஒரிஜினாலிட்டி இருக்குது. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. 100% குவாலிட்டியான வண்டிங்க பாருங்கள். ஃபிகோ 2011 ZXi 1,02,000 ஓடி இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஒரு 75% இருக்குங்க. செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குது. சீட் கவர் இன்டீரியர்லாம் கிளியராக இருக்குது. கஸ்டமர் ஒரு 2,30 கேட்குறாரு. வாங்க, நேர்லேயே வர சொல்லி பேசிக்கலாம். வண்டி நல்லா இருக்குது, நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. சென்னை நம்பர், ஆனால் வண்டி தரமாக இருக்கும். இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியுங்க. நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. வாங்க, என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. நெகோசியேட் பண்ணி வாங்கி தரேங்க. 2012 இண்டிகா V2ங்க. கோயம்புத்தூர் நம்பர், செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. 1,20 தான் டிரைவ் ஆகிருக்கு. இன்டீரியர் எல்லாமே நீட்டாக கிளியராக இருக்குது. இந்த வண்டி 1,35,000 நம்ம கொடுக்கலாங்க. வாங்க, பேசி எடுத்துக்கலாம். வாங்க, முடிஞ்சால் இதில் சின்ன நெகோசியபிள் வாங்கி தரேங்க. நல்லா இருக்கும் வண்டி. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பக்காவாக இருக்குங்க. 1,35க்கு நம்ம பேசலாங்க. முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் சின்னதாக நெகோசியபிள் வாங்கி தரேங்க. ஹுண்டாய் இயானுங்க. 2013 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி சென்னை நம்பர் தான், ஆனால் தெளிவாக சுத்தமாக இருக்குது. பாடி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 50,000 கிலோமீட்டர் மட்டும் டிரைவ் ஆகிருக்குங்க. இது கஸ்டமர் 2,45,000 தான் கேட்குறாங்க. ஒரே ஓனருங்க. 50,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு. இது பேங்க் ஃபைனான்ஸில் போயிட்டீங்கன்னா ஒரு 1,45,000 ரேட்டு, ஒரு 2 ரூபாய்க்குள்ள சிபில் நல்லா தான் வாங்கலாங்க. டவுன் பேமெண்ட் 45,000 இருந்தால் போதுங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்னை வண்டி ரஸ்ட் இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்க. அந்த மாதிரி கம்பல்சரி இருக்காது. தரமாக இருக்குங்க. ஒரே ஓனருங்க. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. டயர் பாயிண்ட் 85% இருக்குங்க. தெளிவாக இருக்குது. வாங்க, சின்ன நெகோசியபிள் வாங்கி தரேங்க. மாருதி ஸ்விஃப்ட்டுங்க. LXi வேரியண்ட்டு. 2009 10 ரெஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர்ஷிப். 5 வருஷத்துக்கு FC லைவில் இருக்குங்க. 66,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குங்க. டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. 4 டயர் ஈவனாக இருக்குது. 80% இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள் சுத்தம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இது கஸ்டமர் 3,10 கேட்குறாரு. ஒரு சின்ன நெகோசியபிள் பேசுகிறாங்க. இந்த இன்ஜின் அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி எடுங்க. வண்டி தரமாக சுத்தமாக இருக்கும். நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டான வண்டி. மைலேஜ் நல்லா வரும். ஒரு 18 to 20 லோக்கல் கிடைக்கும். 18 கிடைக்கும் லோக்கலுக்குங்க. லாங்கெல்லாம் போனீங்கன்னா பெட்ரோல் வந்து 20 கிலோமீட்டர் கிடைக்குங்க. இந்த வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. வாங்க, எடுத்துகிட்டு போகலாம். வாங்க, ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி வாங்கி தருவாங்க. மாருதி எஸ்டிங்க. இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீரோனே சொல்லுவாங்க. 1998 மாடல். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. டயர் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க. சின்ன சின்ன வேலை இருக்குது வண்டி, ஆனால் இன்ஜின் சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் தான் இருக்குது. FC 2029 கடைசி மூட்டு லைவில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. கஸ்டமர் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று ரேட் சொல்லாது இருக்காங்க. வாங்க, பேசிட்டு வேணால் சொல்லிக்கலாம். வண்டி வந்து 2 நாள் தான் ஆச்சு. கஸ்டமர் விலை கொடுக்கலணும். நான் விலை என்னன்னு கேட்டு சொல்கிறேன். வாங்க, அனுசரிச்சு வாங்கிக்கலாம். எவ்வளோ சொல்கிறாங்க தெரியலைங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிளும் வாங்கி தரேங்க.